மக்களே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு 3 பேர் வந்துட்டு ஒரு யூனியன போட்டிருக்கோம். அதாவது வந்துட்டு கால கட்டாயம். இதுக்கு மேல பேச முடியலன்னா எங்களுக்கு வாழ்க்கை வெறுப்பாருன்ற மாரி ஒரு சாம்பியன்ஸ் லீக் நைட் எங்களுக்கு நேத்து முடிஞ்சிருக்கு. ஒருத்தன் வந்து கிளப் சட்டையே மாத்தி நான் ஏசி மிலான் போயிடுறேன்ற மாரி அவன் அந்த சட்டை போட்டு வந்துட்டான். ஸோ இன்ட்ரஸ்டிங் சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அத பத்தி ஒரு சின்னதா ஒரு ரிவ்யூ வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிளஸ் எங்க சேனல்ல கன்டென்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி ரிவ்யூக்குள்ள போயிடலாம். மொத எந்த மேட்ச்க்கு போலாம்? பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஸ்போர்ட்டிங் ஆர்சனல்குள்ள போலாமா? இல்ல ஏதோ 2 சின்ன கிளப் ரியல் மேட்ரிட், பயர்ன் முனிச்ன்னு 2 குழந்தை பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. அந்த அந்த மேட்ச்க்குள்ள போலாமா? எனக்கு வந்து த மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியலான மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேசணும். இந்த மேட்ச் எதுக்கு நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. இந்த மேட்ச் சிம்பிளா வாக் ஓவர் கூட தந்துட்டு போயிருந்திருக்கலாம் ஒரு டீமு. பிஎஸ்ஜி விசஸ் லிவர்பூல் நம்ம பேச போறோம். அதாவது லிவர்பூல்லேருந்து கிளம்பி பிரான்ஸுக்கு போய் அங்க வந்து ஹோட்டல்ல போட்டு தங்கி செலவு பண்ணதுக்கு 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட், 0 எக்ஸ்ஜி கிரியேட்டட் பார்த்துட்டு தான் வரணும்னா அந்த மாதிரி ஒரு மேட்சே தேவையில்லை. நான் என்ன தெரியுமா? நான் கான்டெக்ஸ்ட் செட் பண்றேன் பாரேன். அதாவது வந்து இந்த கிளாப் இந்த இவன் ஸ்லாட்டோட வந்து நெக்ஸஸ் ஈவென்ட் எப்ப ஆரம்பிச்சதுன்னா, போன வருஷம் பிஎஸ்ஜி எங்கள நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சது தான். ஓகேவா? எனக்கு இன்னி கூட கரெக்ட்டா ஞாபகம் இருக்குடா. நாங்க வந்து பிரீமியர் லீக்ல பிரைட்டன் ஃபேஸ் பண்ணுவோம். வேர் ஹி ட்ரைட் தி நியூ ஃபார்மேஷன். அத பார்க்கும்போதே வி வர் மோர் ஓப்பன். சரி இது ஒன் ஆஃப் மேட்ச்ன்னு நெனச்சோம். கட் பண்ணி பார்த்தா 1 இயர் முடிஞ்சு போச்சு. இன்னும் நாங்க அதே மாரி தான் இருக்கோம். எனக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட் மொமெண்ட் ஞாபகம் இருக்குடா. பிரைட்டனோட மேட்ச்டா பிரீமியர் லீக்ல. ஓகேவா? ஸ்லாட் வந்துட்டு போன வாட்டி வந்துட்டு நாங்க 2 பேரும் பயங்கரமான பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ஆடணும். அப்படி இப்படின்னு எல்லாம் ஆரம்பிச்சு கட் பண்ணி பார்த்தோம்னா 5 அட் தி பேக் பஸ் பார்க் பண்ணிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து லிவர்பூல் தான் பார்க்கிறோமான்ற மாதிரி ஒரு டவுட் ஆயிடுச்சு. சரி என்ன நினைச்சேன்னா சரி ஓகே திஸ் வில் ஒர்க் ஃபார் சம் ஆமா. டைம். நீங்க தான் அவர் வேற எதுவும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாரு, வேற எதுவும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லி திட்டுனீங்க. அதனால அவர் ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்ணிட்டாரு. ஏண்டா அது வொர்க் அவுட் ஆகல. பசிச்சதுன்னா பாயாசம் சாப்பிடலாம். பாய்சன் பக்கத்துல இருக்கும்போது அது கூட நான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான்டா இருக்கு. எனக்கு என்னன்னா பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தோணுச்சு. சரி ஓகே அவங்களோட ஸ்டேடியம் கொஞ்சம் டிஃபென்சிவாவே ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட் ஃபுட்ல போயிட்டு ஏர்லி கோல் கன்சீட் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சிருக்கான்னு கட் பண்ணி பார்த்தா 10வது நிமிஷம் ஒரு கோல் போயிடுச்சு. சரி அதுக்கு அவங்க அப்படிதான் அடுத்தாவது ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணுவான்னு பார்த்தனா எனக்கு வந்து ஒரு ஆத்திரங்கள் அதிகமாகிறது ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சொல்லு ராகுல். இல்ல இல்ல ராகுல், நீ போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஒண்ணே ஒண்ணு. ஸ்லாட்டுக்கு ஒரு ஒரு 2 வாரம் முன்னாடி போய் பார்த்தாரு அப்படின்னா, இதே 3 அட் த பேக்கு, இதே மேன் டு மேன் மார்க்கிங்ல செருப்படி வாங்குனோம் நாங்க. ஓகேயா? அச்சசல் அத பார்த்தா தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த சிஸ்டம் நான் வேலை ஒத்துக்கவே செய்யாது மாட்டேன்டா. அப்படின்னு சொல்லிட்டு. செல்சி பிளேட் பெட்டர் அகைன்ஸ்ட் பிஎஸ்ஜி தென் லிவர்பூல். நீங்க வந்து அந்த இல்லடா 17th நான் மினிட்ல செகண்ட் நீங்க லெக் சொல்றேன். நீங்களா தான் அந்த மேட்ச் தோத்தீங்க. கரெக்ட். செகண்ட் லெக் ஓகே. ஃபர்ஸ்ட் லெக் சூப்பரா விளையாண்டோம். செகண்ட் லெக்ல வி பிளேட் 3 அட் த பேக் அண்ட் இதே மாரி வி வென்ட் மேன் டு மேன் மார்க்கிங். பிரிச்சுட்டானுங்க. ஒண்ணுமே பண்ணல. அவனுங்க அடிச்ச கோல்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல 2 உள்ள போச்சு. அவனுங்க வச்சிருக்கிற நேரமா என்னன்னு தெரியல. சும்மா தொட்டதெல்லாம் மினுக்குதுன்ற மாரி தொட்டதெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. அத பார்த்து கூட அவன் வந்து கத்துக்கல. ஹி ஸ்டில் வென்ட் வித் திஸ் எனக்கு அ என்னடா நடக்குது அப்படின்ற பிஎஸ்ஜி அவ்வளவு ஸ்ட்ராங்லாம் இல்லடா. எனக்கு அதுதான்டா ரொம்ப சேடா இருக்குது. தே ஆர் நாட் தட் டே ஸ்ட்ராங் டு பி வெரி ஹானஸ்ட். எனக்கு வந்து இந்த மேட்ச் நாங்க ஸ்டார்ட் பண்ண விதம் ஓகே. நான் சொன்ன மாரி அது கூட ஏதோ ஒரு லாஜிக் யோசிக்கலாம் நீ. ஓகே அவே ஸ்டேடியம் எர்லி கோல் கன்சீட் பண்ணக்கூடாது. நாங்க நெறைய எர்லி கோல் விட்டுருக்கோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சது ஓகேடா. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கணும்டா. ஏன்னா நெனச்சு பாரு. அவங்கள நீ வந்து பிரஸ்ஸும் பண்ண முடியாது. நீ மேன் டூ மேன் போய் பிரஸ் பண்ணனா தேர் மிட்ஃபீல்ட் இஸ் வெரி பிரஸ் ரெசிஸ்டன்ட். அவங்க விங்கர்ஸும் சும்மா டிசிரேட்டிவ்லாம் வந்துட்டு ஃபிளிக்கு கிக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்து வயிறு எரியுது. டேய் என் கோட் சிபிடா அவன் வச்சு விளையாண்டேன். மட்டும் என்னடா பண்ணின்னு இருக்கன்ற மாரி இருந்துச்சு எனக்கு. அவங்கள நீ பிரஸ்ஸும் பண்ண முடியாது. பஸ் பார்க் பண்ணன்னு வச்சுக்கோயேன். நீ அவ்வளோ ஸ்பேஸ் குடுத்தனா குவாரா என்ன பண்ணான்னு பார்த்தல. எனக்கு எனக்கு வந்து நான் அதான் சொன்னேன். அந்த மாரி ஒரு கோல் கன்சீட் பண்ணணும்னு நான் வந்து சொப்பனத்திலும் கண்டதில்ல சார்ன்ற மாரி இருந்துச்சு. குவாராவோட கோல்லாம் எனக்கு பார்க்கும்போது. இல்லடா, நீ எல்லாம் வந்து இந்த ஃபீலிங்ஸு, நீ என்ன ஃபீல் பண்றதெல்லாம் சொன்ன. ஆனா, நான் இந்த ஸ்டாட் பார்த்தேன்டா. நான் சத்தியமா அசந்து போயிட்டேன். லிவர்பூல் வந்து மொத்தம் நேத்து கேம்ல 61 மிஸ் பாஸ் சரியா? பிஎஸ்ஜி வந்து 64 மிஸ் பார்த்தேன். பாஸ். இது ஒரு பிஎஸ்ஜி பயங்கரமான வந்து ஸ்டாட் அது. 700 பாஸ் போட்டிருக்கானுங்க. எங்க ஆளுங்க 200 பாஸ் தான் போட்டிருக்கானுங்க. எங்க ஆளுங்க அங்க போய் ஸ்டோக் சிட்டி மாரி ஆட்டு வந்திருக்கானுங்க. இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஆட்டு வந்திருக்காங்க. அண்ட் நெனச்சு இன்னொரு பாரேன். அவன் விஷயம் போட்ட சாரிடா. அவன் போட்ட 700 பாஸ்ல 61 தான் மிஸ் பாஸ். நாங்க போட்ட 200 பாஸ்ல 64 மிஸ் பாஸ். கம்மியா 3 பாஸ் எக்ஸ்ட்ரா மிஸ் பாஸ் வேற போட்டுருக்கோம். ஐயோ! இது எல்லாத்தையும் தாண்டி என்ன தெரியுமா? இந்த சீசன்ல எல்லாருமே திட்டு வாங்கிட்டானுங்கடா. கிராவன் ரோட்ஸ்ன்னு ஒருத்தன் அவன் திட்டே வாங்க மாட்றான். அவனுக்கு எதுன்னே தெரியல. ஸ்கூல்ல ஒரு பையன் மட்டும் மிஸ்ஸோட ஃபேவரைட் மாரி போன சீசன் ஏதோ பண்ணிட்டான். ஃபேன்ஸ் எல்லாம் மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவன பத்தி ஒரு ஹி இஸ் நாட் a 6, ஹி இஸ் நாட் an 8, ஹி கேனாட் ஆர்கெஸ்ட்ரேட் பிளே. என்னடா பண்றான் அவன்? எனக்கு
அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கான். ஒரு பெருசா எதுவும் பண்ணல. ஸ்லாட் ஹாஸ் லாஸ்ட் த பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து த மிட்ஃபீல்ட் இஸ் ஓப்பன். எல்லாமே எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இருந்து பெரிய சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனா ஆர்னே ஸ்லாட் வந்து ரொம்ப ஸ்டபர்னஸாலே ஹி இஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் ஜாப். நான் சீரியஸா சொல்றேன், ஒரு 15 வருஷமா நான் வந்து லிவர்பூல் மேட்ச்லாம் ஒரு பாதியில ஆஃப் பண்ணிட்டு போயிடணும் அப்படிலாம் நினைச்சதே கிடையாதுடா. ராஜர்ஸோட கடைசி சீசனுக்கும் நான் அப்படிலாம் நினைச்சது கிடையாது. ஆனா இப்போ வந்து ஏன்டா இந்த மேட்சை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ லாஸ்ட் ஹோப். I am slapped out since week 10 or week 11. அப்போதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, கம்மிங் பேக் டு பிஎஸ்ஜி. நிறைய லிவர்பூல் பத்தி மட்டுமே பேசிட்டோம். பிஎஸ்ஜியை பத்தி நான் வந்து பிஎஸ்ஜி பேசியே ஆகணும்டா. எனக்கு என்னன்னா அவங்கள வந்து என்ன வந்து வாழ்த்த வார்த்தை இல்லைன்ற மாதிரி தான் அந்த டீம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு லெவல்ல வந்துட்டு எனக்கு என் டீம் அகைன்ஸ்ட் ஆடுறாங்க மறந்துருந்தா லெஃப்ட்ல மடி ரைட்ல மடி அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். முக்கியமா ஷவுட் அவுட் டு இவன்டா குவாராடா. மேட்ச் வந்துட்டு ஹீ இஸ் டூயிங் சம்திங். லைக் நம்ம ஒரு மேட்ச் என்டர் ஆகும்போது நம்ம ஒரு கேரட் பேல் மாதிரியான ஒரு பிளேயர் பார்ப்போம்ல, ஹி வில் டூ சம்திங் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்டேஜ் ரீச் ஆயிட்டான். பேசுங்க லூயிஸ் என்ட்ரி கேக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். எனக்கு வந்து பட் ஐ ஸ்டில் ஃபீல் தேர் நாட் as strong as they were லாஸ்ட் சீசன் அப்படின்னு கண்டிப்பா தோணுது. ஏன்னா ஏன்னா எப்படி வந்து ஆர்சனலுக்கு எல்லாம் ஒரு ஓசி டீம் மாட்டுச்சோ, அவங்களுக்கு 2 ஒரு ஃபார்ம்லே இல்லாத செல்சி, இன்னொன்னு கொஞ்சம் ரீசெண்டா ஃபார்ம் அவுட் ஆன லிவர்பூல் மாட்டுனதுனால அவனுங்களோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இஃப் ஐ ஆம் ஏன்னா செல்சியே வந்து பொழந்தானுங்க அவனுங்க ஹோம்ல. வி வென்ட் டோ டு டோ. நாங்களே டோ டு டோ போறோம் அப்படின்னா கண்டிப்பா நான் எழுதி தரேன். ஒரு ரியல் மேட்ரிடோ இல்ல பேயர்ன் மியூனிக்கோ தே வில் கிரியேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் தே ஆர் மோர் சிஸ்டமைஸ்ட் அண்ட் மோர் மெத்தாடிக்கல். அங்கதான் எனக்கு தெரிஞ்சு ரியல் பருப்பு தெரியும். பட் அகைன் ஒரு விஷயம் பிஎஸ்ஜி கிட்ட அப்ரிஷியேட் பண்ணனியே ஆகணும் அப்படின்னா, இந்த சிஸ்டமால் போர் அடிக்கப்பட்ட ஃபுட்பாலில் இருந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கூட இல்ல. அதுக்கு ஒரு வார்த்தையே இல்ல. ஏன்னா நான் 2 விதமா நான் பார்ப்போம். ஒண்ணு சிஸ்டம் அது ரியல் மேட்ரிட் விசஸ் பயர்ன் மியூனிக் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு பெப்போடைய பயங்கரமான சிஸ்டம். இன்னொரு ஒரு டீம் கம்ப்ளீட்டா சிட் பேக் பண்ணிட்டு கவுண்டர். பிஎஸ்ஜி கிட்ட பியூட்டிஃபுல்லா என்னன்னா இவனுக்கு 2த்துக்குமே ஃபிட் ஆக ரெண்டுமே மாட்டாங்க. பண்றானுங்கடா, எரிச்சல் ஆகுதுடா அவனுங்க கிட்ட. அவனுங்க வந்து 2மே வந்து அழகா பண்றானுங்க. ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா அவனுங்க பண்றானுங்க. சோ அது வந்து ஒரு மோஸ்ட் ரிஃப்ரெஷிங்கா இருக்குது அத பார்க்கிறதுக்கு. இட்ஸ் அன் அப்சல்யூட். எனக்கு வந்து செல்சி பால்ஸ் ஏன்டா வந்து நீங்க லூயிஸ் என்ரிகேவை மிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டுன்னு அடிச்சுக்காத நாள் குறையே இல்ல. பாப்போம் இந்த வாட்டி லைக் ஏன்னா பேக் டு பேக் சாம்பியன்ஸ் லீக்லாம் வந்து பிஎஸ்ஜி அடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஜி மாதிரியான கிளப்புக்கு ஒரு வேற லெவல் அச்சீவ்மெண்ட். பேசிட்டோம். பட் வேற ஆனா ஃபைனல் நோட் செகண்ட் லெக் சொல்றியா? இருக்கே, ஏன் பயப்படுறீங்க? செகண்ட் லெக்ல ஒரு உங்களுக்கு செகண்ட் லெக்ல கம்பேக். நடந்துச்சு, அதே தான் எங்களுக்கு நடக்கும். இந்த ஆன்ஃபீல்ட்ல கம்பேக் கொடுப்போம், அதெல்லாம் இல்ல, கம்பேக்லாம் இல்ல. லைக் தெர் இஸ் இந்த அப்சல்யூட்லி நோ சான்ஸ். ரெமன்டோடாங்கிற வார்த்தை ஏன்டா கண்டுபிடிச்ச? அந்த பால் சைடுல சரி குரூப்ல எல்லாம் எப்ப பார்த்தாலும் ரெமன்டோடா எனக்கு சரியான வீடியோ தயவு செஞ்சுடா இதெல்லாம் அந்த வார்த்தை போடாது. நம்மளோட குரூப் நம்மளோட வீடியோ எல்லாத்துல இருந்து அந்த வார்த்தை பேன். சரி பாப்போம். பிஎஸ்ஜி பத்தி அதிகமா பேசிட்டோம். நெக்ஸ்ட் another எக்ஸைட்டிங் மேட்ச் வந்துட்டு லைக் நியூட்ரலா ரியல் மேட்ரிட் பயன் பண்ணுச்சுன்னா வி ஆர் சீட்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்ச். அண்ட் மேட்சும் அந்த மாதிரி தான் போச்சு. எனக்கு வின்சென்ட் கம்பெனியை பயன்ல அப்பாயிண்ட் பண்ணும்போது எல்லாரும் பயங்கர ஸ்கெப்டிசிசம் தான். ஏன்னா பர்ன்லியை ரெலகேட் பண்ணி வச்சிருக்கேன், அவனை கூட்டு வந்து என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அவன் அந்த டீம் இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்து இப்படி ஆடுறாங்க அப்படின்றதே ஒரு பயங்கர சர்ப்ரைஸா இருக்குடா. ஆனா ஷவுட் அவுட் டு மைக்கேல் ஒலிசே, நம்ம குரூப்ல போட்டிருந்தேன். அந்த டாப் 5 யூரோப்ல வந்துட்டு அசிஸ்ட் ரெக்கார்ட் ஐ திங்க் பிரேக் பண்றான்னு நினைக்கிறேன். இன்னும் இஸ் 4 or 5 அசிஸ்டாவே நினைக்கிறேன்ல மெஸ்ஸி கிட்ட இருந்து. 28-31. இல்லடா மேன் சிட்டி வர்சஸ் லிவர்பூல் அந்த பெப் வர்சஸ் கிளாப் அந்த மாதிரி இருந்துச்சுடா கேம் சீரியஸாவே. பிளஸ் இன்ஃபேக்ட் காம்பனி பெப்போட வீடு தான், அதனால அந்த கேமும் நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா ஒரு விஷயம் நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், லூயிஸ் டியாஸை வித்துட்டாங்க. அவன் வந்து கோல் அடிச்சான். நான் வந்து இந்த கேம்ல ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஸ்டாட்ஸ் வந்து நிஜமாவே வந்து இஸ் an old news to Toma அப்படின்னு தோணுது. ஏன்னா லூயிஸ் டியாஸ் வந்து கோல் அடிச்சான்.
பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு லோபோ ஃபேன்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீ உண்மையா நீ அந்த மேட்ச் பார்க்கும்போது உனக்கே தோணிருக்கும் அந்த மேட்ச் பேன் 5 கோல் அடிச்சு ஜெயிச்சிருக்கணும். லூயிஸ் ஆமா. டியாஸ் நிறைய டிரான்சிஷன்ஸ் கில் பண்ணா. அண்ட் அந்த பேலன்ஸ் நாப்ரி போயிட்டு எப்போ மூசியால வந்தானோ அப்போ சனி வந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு அந்த சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. மிட்ஃபீல்ட் வந்து ரொம்ப லைட் ஆயிடுச்சு. நிறைய சான்சஸ் இன்ஃபேக்ட் மேட்ரிட் கொஞ்சம் ஈக்குவலைஸ் கூட பண்ணிருக்கலாம். ஆனா இந்த கேம்ல இது எவ்வளவு எக்ஸைட்டிங்கான கேம்னா மொத்தம் 90 நிமிஷத்துல 40 ஷாட் போயிருக்கு. 21 ஷாட் மெட்ரிட் அடிச்சிருக்கானுங்க. 19 பேன் அடிச்சிருக்காங்க. ஸோ இட் வாஸ் a feast on the eye அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா ஒரு விஷயம் ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் வித் வினிஷியஸ். அவன் வந்து ஓகே நம்ம வந்து ஹி ஃபேஸ் ரேஷியல் அலிகேஷன்ஸ் நம்ம எவ்வளவோ சப்போர்ட் பண்ணோம். பட் சம்டைம்ஸ் இஸ் கோயிங் ஓவர் த போர்டுன்னு தோணுச்சு. அந்த நிறைய சான்சஸ் பாஸ் பண்ணியிருக்க வேண்டிய இடத்துல ஷூட் பண்றது அந்த மாதிரி. பட் நோயர் அனதர் கோபெட் பர்ஃபார்மன்ஸ் 40 வயசுல 6'4" ஹைட்ல இருந்து தம்மு டிம்முன்னு கீழே தரையில போற பால்லாம் விழுந்து தடுக்கிறது. ஐ தாட் இட் வாஸ் கிரேட். அண்ட் அவ்வளவுதான், நோ தாட்ஸ் இதுக்கு மேல. அதான்டா நியூ இயர் எப்படின்னா சில பேருக்கு கரியர்ல பிரைம் இருக்கும், சில பேருக்கு என்டையர் கரியரே பிரைமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளு தான்டா நியூ இயர். ஏன்னா நம்ம ஒரு மேட்ச்ல நுழையும் போதே நியூ இயர் பார்த்து நம்மளுக்கு ஒரு பயம் வரும்டா. ஐயோ இவன் இருக்கானா, இவன் வேற சேவ் பண்ணிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான். வினிஷியஸ் பத்தி நான் சொல்லிதான்டா ஆகணும். ஏன்னா அவன் பிக் மேட்சஸ்ல நிறைய கோல் அடிச்சிருக்கான். பட் அவன் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான்ல. இஸ் லெட்டிங் ஹிஸ் எமோஷன்ஸ் டிக்டேட் அஃபெக்ட் ஹிஸ் பிளே சோ மச். நிறைய மேட்சஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். ரியல் மேட்ரிட்க்கு வரும். ரியல் மேட்ரிட் வாட் ஹேப்பன்னு நினைக்கிறீங்க? தே கால் பேம்பு சுல்டா இல்ல என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பேம்பு சொல்லிட்டு தான் இல்ல. இதுதான் திஸ் இஸ் ரியல் மேட்ரிட். இந்த சீசன்ல there's nothing special about Real Madrid this season. அது எல்லா ஃபேன்ஸ் எல்லாருமே ஒத்துப்பாங்க. see you can't நீங்க நான் வந்து நேத்து ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டாட்ஸ் கூட இல்ல. பழைய மேட்சஸோடைய கணக்கெல்லாம் பார்த்து ஹெட் டு ஹெட். அப்போ வந்து அந்த 2010ல இருந்து 2020க்குள்ள எப்படி நம்ம இப்போ மான்செஸ்டர் சிட்டி விசஸ் ரியல் மேட்ரிட் வருஷம் வருஷம் பார்க்குறோமோ, அந்த மாதிரி ரியல் மேட்ரிட் விசஸ் பயர்ன் மியூனிக் வருஷம் வருஷம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஓகேயா? அதுல ரியல் மேட்ரிடோடைய மிட்ஃபீல்ட்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். we are not talking about a generational Toni Kroos, generational Modric. கரெக்ட். அவங்கலாம் அவங்களுடைய ஸ்டார்ட்டிங் ஆஃப் த அந்த ஒரு பிரைம் கரியர்ல இருந்த டைம் தான். க்ரூஸ், கெசமீரோ, மாட்ரிக், இஸ்கோ. ஸோ இதெல்லாம் நீ பார்த்துட்டு இப்போ அவங்களுடைய மிட்ஃபீல்ட் எடுத்து பார்த்த அப்படின்னா உனக்கு ஒரு வாஸ்டான கேப் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் 2வது ப்ராப்ளம் நான் சொல்றேனே, ரியல் மேட்ரிட் இஸ் ஆல்வேஸ் பிளேயிங் ஒன்லி வித் 9 men. அவங்க கோல்ஸ் ஓகே அட்டாக் இருக்கு வினிஷியஸ் ஜூனியர் அண்ட் எம்பாப்பே. பட் தட் இஸ் நாட் ஃபுட்பால். யூ ஹேவ் டு டிஃபெண்ட், யூ ஹேவ் டு கெட் பேக். எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே அட்லீஸ்ட் ட்ரை ஆகுது பண்றான் கொஞ்சம் கீழே வந்து மார்க் பண்ணி எடுக்கிறதுக்கு. வினிஷியஸ் ஜூனியர் கிட்ட இருந்து உனக்கு டிஃபென்சிவ் ரிட்டர்னே கிடைக்க மாட்டேங்குது. நீ அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பாலை நீ எம்ப்ரேஸ் பண்ற அப்படின்னா உனக்கு வந்து ஸ்ட்ராங்கான மிட்ஃபீல்ட் இருக்கணும். பால் ரீடைன் பண்ற மிட்ஃபீல்டு. செகண்ட் இயர் if they knock out of Champions League அப்படின்னா this is the second year they are going to go winless without a trophy 2 consecutive years. that tells எப்படி அவங்க அந்த டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியுமே மாறி இருக்கு பில்டிங்ல. யங் பிளேயர்ஸ்ல கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி they have to go for a proper ஜூட் பெல்லிங்ஹாம் வந்த பிறகு கேம் எப்படி மாறுச்சு. இதுக்கும் ஜூட் பெல்லிங்ஹாம் வந்து இஸ் நாட் அ மாஸ்டர் கிரியேட்டர் ஆர் அந்த மாதிரி பிளேயர்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தே ஹேவ் டு பில்ட் தேர் மிட்ஃபீல்ட், இல்லாட்டினா வேஸ்ட். ஜூட் பெல்லிங்ஹாம் என்னன்னா அவன் வந்து மெயின் காயா இருக்கக்கூடாது. ஆனா அவனை சுத்தி 2-3 மெயின் காய் போட்டிங்கன்னு வச்சுக்கோயேன், நீ ஜூட் பெல்லிங்ஹாம் ஆக்சுவலி டெரிஃபிக்கா யூஸ் பண்ணலாம். அந்த மெயின் காய் தான் அவங்களுக்கு இப்போ வந்து லேக் ஆகுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் 2 வருஷம் ரியல் மேட்ரிட் ஒரு ஃபுல்லா ட்ராஃபிலெஸ் போனாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கட்டாஸ்ட்ராஃபி. என்ன ப்ரோ 2 சீசன் அப்பெல்லாம் இல்ல. நீங்க தானே வேர்ல்டு பிக்கெஸ்ட் கிளப். யூ ஹேவ் அ ஸ்டேக் ஓவர் எவ்ரி திங். லீக்ல இருந்து யூஎஃப்ஏல இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்டேக் இருக்குல்ல. 2 சீசன் நீங்க ட்ராஃபி இல்லாம போனீங்கன்னா இட் இஸ் அ கட்டாஸ்ட்ராஃபி ஃபார் யூ தான். அண்ட் என்ன சரி பண்ண நினைக்கிறேன்? மேனேஜரல் ப்ராப்ளம் நினைக்கிறீங்களா இல்ல பிளேயர்ஸ் ப்ராப்ளம் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அரபலோ வந்துட்டு எல்லா மேட்சும் முடிஞ்ச பிறகு வந்துட்டு எல்லா தப்பும் என் மேலதாங்க, நான் தாங்க எல்லாமே பண்ண அப்படின்ற மாதிரி வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கான் அவன். ஏதோ பின்னாடி வந்து எம்பாப்பே துப்பாக்கி வச்சு நிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும். இல்லடா, ஆனா கிறிஸ் பால் சொன்னது ஆக்சுவலி வாஸ் a ஃபேர் பாயிண்ட் தான். நீ யோசிச்சு பார்த்தனா பால் ரீடைன் பண்றதுக்கு யாருமே நீ வந்து இப்ப பயன் மிட்ஃபீல்ட்லயே ஜஸ்ட் பால் லூஸ் பண்ணிட்டு டக்குன்னு 2 கோல். ஃபர்ஸ்ட் கோலும் அப்படிதான், வினிஷியஸ் மிஸ் பண்ணுவான் கோல். நெக்ஸ்ட் அடுத்தது கெரேரஸ் மிஸ் பண்ணுவான் கோல்.
ஸோ அவங்களுக்கு பால் ரீடைன் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஸோ தேர் இஸ் அ வாஸ்ட் கல்ஃப் இன் குவாலிட்டி பிட்வீன் மெட்ரிட் அண்ட் மியூனிக். இன்ஃபேக்ட் மெட்ரிட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பிக் டீம்ஸ் ஆஃப் யூரோப் இல்ல ஃபேவரட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ தே வில் நாட் சஸ்டெயின் ஆமா. ஆர்சனல் ஆல்சோ. போன வருஷம் ஆர்சனலோட எப்படி கில் ஆனாங்க அவங்க, அதே மாதிரி தான் இந்த வருஷம் கண்டிப்பா மியூனிக் கிட்ட சம்மடி வாங்க போறாங்களோன்னு தோணுது. அந்த கேம் ஆல்சோ என்ன பொறுத்தவரை கேம் இஸ் ஆல்சோ இவால்விங். அது வந்து ரியல் மேட்ரிட் வந்து எவ்வளோ சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ பெட்டர். ரியல் மேட்ரிட் ஹஸ் நெவர் பீன் அ பொசிஷன் பேஸ்டு ஃபுட்பால் பிளேயிங் டீம். அவங்க எப்பயுமே வந்து ஒரு டெட்லி லீத்தல் கவுண்டர் அட்டாக் ஜோசே மரினியோ காலத்தில் இருந்து கார்லோ ஆன்செலாட்டியுமே வந்து நெவர் என்கரேஜ்ட் பொசிஷன். இட் இஸ் மோர் அபவுட் ரெகுலர் ஃபுட்பால். ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நவ் தே ஹேவ் அன் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸலண்ட் அட்டாக் ஹூ இஸ் நாட் வில்லிங் டு கேரி த டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்சிவ் அப்ரோச். அவ்வளவுதான். அவனுங்க 2 பேர் எப்போ கீழ சப்போர்ட் பண்ணி ஆட ஆரம்பிக்கிறாங்களோ, எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிடும். நேத்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த செகண்ட் கோல். வினிசியஸ் ஜூனியர்ஸ் ஒரு தத்தி பாஸ் அது. தூக்கி போட்டு நீ வந்து மிடில் ஆஃப் த பிட்ச்ல நீ லாப் பாஸ் பண்ற. இரிட்டேட்டிங்கான இடியாட்டிக் பாஸ் அது. ஓகே. பால் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ நீ பயனுக்கு இருக்கிற அட்டாக்ல எத்தனை பேர் முன்னாடி போறாங்கன்ட்டுன்னு இவனுங்க மிட்ஃபீல்ட் எவ்வளவு ஸ்லோவா ரியாக்ட் பண்ணுதுன்னு மட்டும் நீ பார்த்தாலே அதுதான் சிம்பிளான ப்ளூ பிரிண்ட். கவுண்டர் அட்டாக் பண்ற டீமுக்கு கவுண்டர்ல எப்படி கோல் வாங்குறதுன்னு அவங்களுக்கு தடுக்க தெரியல. ஏன்டா ஜாபி அலோன்சோ இதுதான் சொன்னான், சொல்லுதான் அனுப்பிச்சு விட்டானுங்க. லிட்டில் என்ன டிமாண்ட் பண்ணலாம் பிளேயர்ஸ் கிட்ட, யூ ஷுட் ஒர்க் மோர், யூ ஷுட் ட்ரெயின் மோர்னா. அவ்வளவுதான், எல்லாரும் வந்துட்டு அழுது அழுது ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டி அவனை அனுப்பிச்சு விட்டானுங்க. ஆஹ் இந்த வாட்டி அவங்களோட என்டையர் சிஎல் கேம்பெயின் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை கன்வின்சிங் விக்டரிஸ் இருக்குன்னு யோசிச்சு பாரு. எல்லா மேட்சஸ்லயும் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்சஸ் அந்த மாதிரி தான் எனக்கு கிளிம்சஸாவே என் மண்டேலே வருது. அண்ட் பெனால்டிஸும் அவங்களுக்கு நிறைய கிடைச்சது. பாப்போம் ரியல் மேட்ரிட் எங்க முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 டீம் பத்தி 2 மேட்ச் பத்தி இதுல நிறைய ஒரு பெனால்டி பேசிட்டோம். கிடைச்சிரணும். அது கடைசில இருந்தா ஒலிசே மேல பண்ண டாக்கிள் வந்து 100% பிளடி பெனால்டி. எப்படி வந்து ஷோல்டரே இவனுக்கு கிடையாது, அவனை விட்டானுங்கன்னே தெரியல. கிளாட்டர் பண்ணி கீழே தள்ளிட்டான்டா அவன். அது என்ன சரியான ஓகே, எஸ்கேப். அது ரெஃப்ரி கண்ணுக்கு வந்து வெள்ளை சட்டை போட்டிருக்காங்கல்ல, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பாங்க. இது வேற விஷயம். சரி, நம்ம நிறைய பேசிட்டு ரியல் மேட்ரிட் அண்ட் பயன் பத்தி. ஆஹ் அடுத்து வந்து பார்சிலோனா அண்ட் அத்லெட்டிகோ மேட்ச் பத்தி பேசலாம். கிரீஸ்மனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அந்த ஒரு ட்ரிபியூட். மீம் அப்படியே செமையா வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. வேற அவன் ஜாயின் பண்ணப்போ அவன் கிளம்பும் போதும் சிமியோனியோட பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஷவுட் அவுட் டு கிரீஸ்மன் பிடிக்காதவங்க யார் பாருப்பா, கொஞ்சம் பார்சிலோனா ஃபேன்ஸ் இருப்பாங்க, பட் ஸ்டில் வெரி லைக்கபிள் பிளேயர். அந்த வேர்ல்டு கப் கேம்பெயின்லாம் நம்ம யாராலையும் மறக்க முடியாது. எஸ்பெஷலி அந்த ஃபோர்ட் நைட் ட்ரெண்ட் ஆகிற டைம்ல தலைவனோட செலிப்ரேஷனே செம்மையா இருக்கும். ஒரு வாட்டி இது பண்ணிட்டு நீ சொன்ன அந்த விஷயம் இப்ப டக்குன்னு மைண்ட்ல வருது. அப்பெல்லாம் கோல் அடிச்சாங்கனாலே அவங்க செலிப்ரேஷன் பாக்கிறதுக்கே நம்ம அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப அதை கூட ஒழுங்கா பண்ண போறேன் நினைச்சு பாறேன். அபமயங்கோட அந்த பேட்மேன் மாஸ்க், அப்புறம் ஸ்டரீஜோட அந்த டான்ஸ், அது வேற கதறல். அதை விட்டுருவோம், மேட்ச்க்கு வந்துடலாம். மேட்ச் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? வழக்கம் போல வந்து பார்சிலோனா வந்து ஃபைனல்ல வந்து ஒரு மேட்ச் சொதப்புவானுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு நேத்து மேட்ச். நான் வந்து ஐ வாஸ் ஸ்டன்ட் பை த பிரில்லியன்ஸ் ஆஃப் லமின் யமால். சத்தியமா சொல்றேன், என்ன ஆட்டம் அந்த பையன் கிட்ட. நான் சீரியஸா நம்ம பேலண்டர் வீடியோல ஐ திங்க் யமால் ஃபினிஷ்ட் அபவ் ரஃபீனியான்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வாஸ் ஆக்சுவலி என்னடா ரஃபீனியா கொடுக்காம லெமல் கொடுத்துருக்காங்களே மேல அப்படின்ட்டு. ஹி ஃபினிஷ் செகண்ட் ஆர் தேர்ட் இஃப் ஐம் நாட் ராங். ஆனா அந்த இந்த சீசன் தான் பேய் மாதிரி ஆடுறான்டா. எனக்கு தெரிஞ்சு ஹீ வுட் ஹவ் சிங்கிள் ஹேண்டட்லி இன்ஃபேக்ட் த டீம்மேட்ஸ் தான் அவனை லெட் டவுன் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஆமா. ஏன்னா 100%. உடம்புல இந்த ராகவா லாரன்ஸ் உடம்புல காஞ்சனா போதுற மாதிரி அப்படி ஒரு ஆட்டம்டா. அவன் டச்சே பண்ண முடியல. ஒரு ஹைலைட்ஸ் பார்க்கும்போதே அப்படி சோஃபால இருந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான கேமு. பட் நீங்க சொல்லுங்க, வாஸ் இட் ரெட் கார்ட் ஆர் நாட்? என்ன பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நேச்சுரல் மூவ்மெண்ட். ட்ரெயிலிங் லெக்க கான்டாக்ட் பண்ணுச்சு. இட் வாஸ் நாட் இன்டென்ஷன், பட் ஃபவுல் பை இஃப் யூ கோ பை ரூல்ஸ் இட்ஸ் ஃபவுல். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? I think it's if you go by the rule, it is a red. If you are a Barcelona fan, it's a yellow. But if you're neutral perspective, it's we've seen red card given for much lesser ஆன ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்து நம்ம ரெட் கார்ட்லாம் பார்த்துருக்கோம். என்னதான் ட்ரெயிலிங் லெக்கா எப்படியே இருந்தாலும் he is the last man. அது Okay. பால் கிராசிங்ல ஆல்வேஸ் இஸ் டிஃபெண்டர் வந்து ஹேவ்ஸ் டு பி கேர்ஃபுல். அண்ட் பை த ரூல் இட் ஷுட் ஹவ் பின் ரெட். பட் அதே மாதிரி இன்னொரு ஒரு கான்ட்ரவர்ஷியலான டெசிஷன், அது ஹேண்ட்பாலா இல்லையா? கோல் கீப்பர் வந்து பாஸ் பண்ணி அது வந்து இல்ல. பிளஸ் இந்த கேம்ல பயங்கர பிரில்லியன்ட் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆல்வரஸ் செம்ம ஃப்ரீ கிக். இன்ஃபேக்ட் ஆல்வரஸ் வந்து 80 மில்லியனுக்கு போனாங்க.
போன சீசன் 28 கோல், இந்த சீசன் 19 கோல்டா. ஹி இஸ் 12 கோல் சாம்பியன்ஸ் லீக்ல அடிச்சிருக்கான்டா அவன். லீக்ல 12 கோல். கரெக்ட். சோ இந்த இன்ஃபேக்ட் ஹி ஹஸ் கேரிட் அத்லெட்டிகோ டு ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ். மேபி ஹாஃப் த டைம் வின் பண்ணிட்டாங்க. ஒரு கால் செமிஃபைனல்ஸ்ல இருந்தாலும் ராஷ்வர்டு பயங்கரமான கேம். ராஷ்வர்டுக்கு சிமிலர் ஃப்ரீ கிக் போஸ்ட்ல பட்டு போச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேம். ஆனா செகண்ட் கேம்ல பார்க் த பஸ் தான் என்னன்ட்டு கண்டிப்பா சிங்கம் எனக்கு காட்டுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹி ஹஸ் நத்திங். என்னடா ஏதோ இல்ல சொல்ல ஹை டிஸ்அக்ரிடா. ஏன்னா நான் அத்லெட்டிக்கோட நேத்து மேட்ச் மட்டும் தான் நான் பார்க்கல. பட் அவங்களோட எல்லா சிஎல் மேட்சஸுமே நான் அட்லீஸ்ட் ஒரு 60 to 70 மினிட்ஸ் பார்க்கணும்டா. நம்மளுக்கு சிமியோனி மேல இந்த ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல, வெரி பார்க்ஸ் தி பஸ் பாஸ் தி பஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா நான் பார்த்த மேட்ச் வரைக்கும் அத்லெட்டிக்கோ மாறிட்டாங்கடா. தே பிளே வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக்கிங் ஃபுட்பால் தான். அவனுங்க அந்த காலத்துல நேத்துலாம் ஆடுவாங்க. உட்காந்துட்டான். இவன் இருப்பான் தெரியுமா, கார்டியன் அவன்லாம் இருப்பான். ஒரு டீம் இருக்கும் தெரியுமா. அவனுங்க அப்ப எனக்கு அவனுங்க அப்பதான்டா பஸ் பார்க் பண்ண மாதிரி தெரிஞ்சுச்சு. இன்னொரு ஸ்டாட் கூட பார்த்தேன்டா. லைக் அமௌண்ட் ஆஃப் கோல்ஸ் கன்சிடர்ட் இருக்குல்ல, 2021 2022 தெரியல. அவங்க அதுக்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமா அவங்க கோல்ஸ் கன்சீட் பண்ணது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. விச் அகைன் டெல்ஸ் தட் தே ஸ்டார்டட் பிளேயிங் அட்டாக்கிங் ஃபுட்பால். தே ஸ்டார்டட் கன்சீடிங் மோர் அப்படின்னு. லைட்டா என்ன தோணுதுன்னா, பார்சிலோனா வில் கம் பேக்ன்ற மாதிரி தோணுது. ஒரு 4-1 4-2 திடீர்னு எல்லாம் டக்குன்னு கிளிக் ஆகிட்டு லெவன்டாஸ்கி, ரஃபீனியா, யமால் கிமால் எல்லாம் சேர்ந்துட்டானுங்க. ரஃபீனியாலாம் வச்சுக்கோங்க, இல்லையே. ஒண்ணும் பண்ண முடியாது. ரஃபீனியா இன்ஜுரி. ரஃபீனியா இஸ் இன்ஜூர்ட் 5 வீக்ஸ் அவுட். அப்படியா? நான் பார்க்கல. பட் நான் ஸ்டில் சொல்றேன், தே ஹேவ் தி டீம் டு கம் பேக் அகைன்ஸ்ட் அத்லெட்டிகோ. எனக்கு தான் தோணுது. ஐ திங்க் எனக்கு இந்த 4 டீம்ல பார்சிலோனா கம் பேக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது, மோர் தென் அதர்ஸ். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன். பார்சிலோனா have played Spanish teams 11 times in quarterfinals, quarterfinals, 2-legged games, round of 16 quarterfinals and semifinals. 11 times, 11 games they only won 4 games. Spanish opponents ஓட. So அது it has always been an Achilles heel for Barcelona. நேத்து மேட்ச் வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா 2 கோல் வந்து இந்த மழை பெய்யும்போது திடீர்னு லைட்னிங் வந்துட்டு போகும் தெரியுமா, அந்த மாதிரி தான். அவ்வளவுதான். அந்த அந்த 2 நிமிஷத்தை நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இட் வாஸ் ஒன்லி பார்சிலோனா த்ரூ அண்ட் த்ரூ. சொல்ல முடியாது. என்னடா எப்படி சொல்லி இப்படி டிஸ்கிரைப் பண்ணிட்ட? இல்லடா, நான் சத்தியமா சீரியஸா சொல்றேன். இஃப் யூ டேக் த 2 கோல்ஸ் அவுட், பார்சிலோனா ஹேட் அ லார்ஜர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த கேம். முக்கியமா நானும் அது அந்த லமின் யமால் பத்தி சொல்லியே ஆகணும். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ஒரு ரீல் போடலாம்னு நினைச்சேன் அவனை பத்தி. கொஞ்சம் அப்புறம் எனக்கு டைம் இல்ல. அந்த ஒரு மெஸ்ஸி எஸ்க் ட்ரிபிள் ஒண்ணு பண்ணுவான். ஆமாண்டா. பாக்ஸ்ல 3 பேர் இருப்பானுங்க அவனை சுத்தி. அந்த 3 பேரு காலை விட்டு கால் எடுக்கிறதுக்குள்ள இவன் 3 பேரை தாண்டி இருப்பான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தனை மடிக்கிறது கூட எல்லாரும் பண்றதுதான். ஆனா அந்த 2 பேர் இங்க ஒருத்தன் இப்படி இருக்கிற 2 பேருக்கு நடுவுல ஒரு ட்ரிபிள் பண்றான் பாரு. அது வந்து அந்த ஸ்டேஜ் வந்து அதாவது அந்த பிக் ஸ்டேஜ் கேம்ஸ்ல வந்து அவன் வந்து he turns up and very very unfortunate. நேத்து எனக்கு தெரிஞ்சு ராஷ்வர்ட் அட்லீஸ்ட் ஒன்னாவது கன்வெர்ட் பண்ணிருக்கணும் அவன் லமின் யமாலோடைய பாஸ்ல. பட் he played his heart out. No one can tell லமின் யமால் ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் எனக்கும் தோணுது, ஐ திங்க் பார்சிலோனா will come back அப்படின்ட்டு எனக்கும் லைட்டா தோணுது. லைட்டா அப்படிதான் தோணுது ஆக்சுவலா. பாப்போம். அதான் பாப்போம். பட் யூ நெவர் நோ. இதே பார்சிலோனா தான் 3-0 லீட விட்டவனுங்க. ரோமால போய் செருப்படி வாங்கிட்டு வந்தவனுங்க. இது they had better teams. So probably போன வருஷமே இன்டர் மிலான் கிட்ட கடைசில குத்து வாங்கணும்னுங்க. ஸோ கண்டிப்பா. சரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் பத்தி நம்ம ஒன்னும் பேசாம இருக்கிறோம். சாம்பியன்ஸ் லீக் பாசிபிள் டைட்டில் வின்னர்ஸ். அகைன் மன்னிச்சிருங்க, நான் என்னால வந்து ஹைலைட்ஸ் எதுவும் பார்க்க முடியல. யார் கோல் அடிச்சா? கேக்கரஸ் அடிச்சான் இல்ல ஹேவர்ட்ஸ். 91st மினிட்ரா டேய். நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமாடா. இவன மாதிரிதான் இங்க போன்ல ஆர்சனல் மேட்ச், இங்க டிவில வந்து ரியல் மேட்ரிட் மேட்ச். எனக்கு வந்து அப்படி பார்த்துட்டு திடீர்னு பாக்குறேன், கரெக்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அட கர்மாந்திரமே. 91st மினிட். எப்படி போச்சு மேட்ச் ஆக்சுவலி? ஸ்போர்ட்டிங் நல்லா ஆடினாங்களா இல்ல ஆர்சனல் வேற கம்ஃபர்டபிளா? இல்லடா, இந்த மேட்ச் வந்து நம்ம மேட்சை விட நல்ல மேட்ச் தான். ஆனா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஸ்போர்ட்டிங் வந்து செம்மடி அடிப்பாங்கன்னு தான் தோணுச்சு நிஜமாவே. ஒரு ரயா ஒரு 2-3 வண்ட சேவ்ஸ். இந்த சீசன் ஆர்சனல் ஏதாவது ஒரு ட்ரோஃபி அடிச்சாங்க, எதர் பிஎல் ஆர் சிஎல் அடிச்சாங்க அப்படின்னா ரயா ஹேஸ் எ வெரி ஹியூஜ் பார்ட் டு பிளே. ஆனா யாருமே இதை பத்தி பேசல. கியோகரஸ் வந்து ஹோம் கமிங் தலைவர் ஆஃப் சைட்ல போய் நின்னுகிட்டா போற மாதிரி போய் நின்னுகிட்டா. யாரும் அதை பத்தி ஒரு ஹைப் இல்ல. இந்த செலிப்ரேஷன்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுல, அதெல்லாம் எதுவுமே இல்லடா. கியோகரஸ் ஹோம் கமிங் எல்லாம் என்னென்னவோ போட்டுன்னு இருக்காங்க. ஒரு ஆஃப் சைடு ஒண்ணுடா. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர் ஓடகார்டு வந்து ஒரு பயங்கரமான பால் போடுவான்.
அந்த செமி ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ல ஆஃப் சைடுல காட்டுவாங்க லைன் இங்க இருக்கும் கியோக்கரஸ் எங்க இங்க இருப்பான்டா ஹோல் பாடியே தாண்டி வெளில அதுவும் பின்னாடி நடந்து வருவான். ஹி வாஸ் நாட் சீரியஸ் அட் ஆல் இந்த கேம். ஹேவர்ட்ஸ் வந்த பிறகு கொஞ்சம் பாசஸ் நல்ல ஒன் டச் போய் இன்ஃபேக்ட் மார்டினெல்லி ஒரு நான் பார்த்து இந்த குரூப் ஸ்டேஜ்ல கொஞ்ச நாள் உருப்படியா ஆடினான். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ஒரு பயங்கரமான அசிஸ்ட் ஒரு கம்போஸ்ட் ஃபினிஷ். பட் ஷவுட் அவுட் டு ஸ்போர்ட்டிங் தே மேட் இட் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஆர்சனல். ஆர்சனலோட ஆடினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஸ்போர்ட்டிங் காமிச்சு கொடுத்தாங்க. ஆனா வந்து ஸ்போர்ட்டிங் வந்து has had a very amazing run at home டா. They have defeated a Correct, lot correct, of correct. very very big teams in Champions League actually. லாஸ்ட் கேம் பட் ஆனா போடோ கிளிம்ட் கூட 3-0 போட கம்பேக் கம்பேக் கொடுத்தாங்க. ஆமா ஆமா டை இஸ் வெரி மச் ஸ்டில் இன் தி பேலன்ஸ் தான். ஏன்னா போர்ட்டோக்கு வந்து ஒரு நல்ல போர்ட்டோன்றேன் பாரு ஸ்போர்ட்டிங் ஸ்போர்ட்டிங்க்கு வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்குது. இஃப் தே சிட் பேக் அண்ட் வெயிட் ஃபார் ஒன் கவுண்டர் அப்படின்னா ஆர்சனல்ல தே கேன் ஹர்ட். பட் தட் பீங் செட் நம்ம எல்லாம் அட்டாக்கோட கலாய்க்கிறோம். பட் டிஃபென்ஸ் வந்து ஆர்சனல் பாராட்டியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ராயாக் இது வந்து 9வது கிளீன் ஷீட்னு நினைக்கிறேன் சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் இது எமிரேட்ஸ்ல கஷ்டம்டா அவங்க கம்பேக் ஸ்போர்ட்டிங் கம்பேக்லாம் கொடுக்கறது. the பாயிண்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் a great lead for them to say ஓகே முடியாதுன்னு. ஒரு கோல் தான் வித்தியாசம். இட் கேன் எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லடா உள்ள போகும்போது ஐ திங்க் ஆர்சனல் will close this picture easily எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிடுவாங்கன்னு தோணுது மேட்ச். இன்னொரு ஒரு ஸ்டாட் சொல்றேன். ஆர்சனலோடைய வின் பர்சன்ட் வந்து இன் ஏப்ரல் இரு நான் செம்ம ஸ்டார்ட் இது நான் பார்த்தேன். எட்ரா இததான்டா வெளில எடுக்கணும் முதல்ல. நான் வந்து மிரண்டுட்டேன் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிடா இது இங்க பாரு. ஓகே ஆர்சனலோட வின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செப்டம்பர் அக்டோபர் வந்து 78-70%. ஓகே மே மார்ச் வந்து உனக்கு மிஞ்சி போனா 3 மேட்ச் விளையாடும். அதுல 67%. மார்ச்ல 66%. மத்ததெல்லாம் ஓகே. ஏப்ரல் லாஸ்ட் பிளேஸ் 41%. தேர் வின் ரேஷியோ அண்டர் ஆர்டெட்டா ஆர்சனலுக்கு வந்து ஏப்ரல்ல 41%. இதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து இப்ப அவங்களுக்கு எப்படி ஆயிருக்கும்னா ஒரு மண்டேல வந்து ஐ திங்க் இட் வுட் ஹவ் ஸ்டார்டட் பிளேயிங் மைண்ட் கேம்ஸ்னு நினைக்கிறேன். சவுத்ஹாம்ப்டன் அந்த மேட்ச் ஒரு கன்றாவியான ஒரு மேட்ச். இவனுக்கு இதுக்கு தான் 11 பிளேயர்ஸை வந்து FA கப்புக்குலாம் வீடியோ எல்லாம் போடக்கூடாது. FA கப்னு ஒரு டோர்னமெண்ட்டே கிடையாது. அது மறந்துருங்க. அது நடக்கல, நம்மளும் பார்க்கல, அவ்வளவுதான். நாங்க ஃபைனல்ஸ் போயிடுவோம். சோ பட் கமிங் பேக் டு இட் சோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஏப்ரல் வின் பெர்சன்டேஜ் மாதிரி இருக்கிற இடத்துல யூ கேனாட் கன்ஃபார்ம் எனிதிங். எனக்கு தோணுது தேர் இஸ் ஸ்டில் a சான்ஸ் ஃபார் ஸ்போர்ட்டிங். நான்லாம் கிரீன் கலர் சட்டையை போட்டுட்டு மண்டையில பேண்ட் கட்டிட்டு மேட்ச் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இல்லடா ஐ அம் வித் ஆர்சனல். ஐ திங்க் ஆர்சனல் ஸ்போர்ட்டிங்கை தாண்டிடுவாங்க. அத்லெட்டிக்கும் அவங்களுக்கும் இல்ல பார்சிலோனாக்கும் அவங்களுக்கும் வர மேட்ச் இட்ஸ் வில் பி a வெரி குட் டெஸ்ட் ஃபார் தம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பாப்பா எங்கெங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிக்சர்ஸ் நிறைய டீம்ஸ் வந்து ரெமன்டாடா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்க டீம் இல்ல, மத்த டீம் சொல்றேன். ஆன்ஃபீல்ட் மேஜிக் வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. ஆனானப்பட்ட ஒரு அண்ணன் பார்சிலோனாவே என்கிட்ட சொன்னாரு, இல்ல இல்ல டீம் ஏன்டா ஆன்ஃபீல்டுக்கும் சாம்பியன்ஸ் லீக்குக்கும் ஒரு காதல் கதை இருக்குடான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பரத் காதல் படம் கிளைமேக்ஸ்ல சுத்தம் தருமா எங்களுக்கு இந்த வருஷம் இந்த காதல் கதை தாங்க நடக்குது, அதெல்லாம் அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு தான் எடுத்து போட்டேன். அதான் சொல்றேன், லிவர்பூல் ஐ ஹேவ் நோ கான்ஃபிடன்ஸ் தட் வில் கம் பேக்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் பார்சிலோனா அண்ட் மேபி மட்ரிட் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் Madrid. எனக்கு தோணுதுடா. வாய்ப்பே இல்ல. நான் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் மெட்ரிட் இஸ் டன். பயர்ன் ஹோம்ல எல்லாம் வந்து it's மட்ரிட் ரொம்ப சொல்றேன், ஸ்கெப்டிக்கலா தான் சொல்றேன், பிகாஸ் இட் இஸ் ரியல் மட்ரிட் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் பார்சிலோனா கம்பேக் கொடுப்பாங்க என் மனசுல ஒரு மாதிரி அடி மனசுல சொல்லுது. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனி ஃபைனல் நான் தாட்ஸ்? ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன், ஸ்போர்ட்டிங் ஓவர் ஆர்சனல்ஸ் லீட். நீ வேணா பாரு. என்ன சொல்ற? ஸ்போர்ட்டிங் ஸ்போர்ட்டிங் வாடா, வந்து வாடா. கண்டிப்பா இல்ல நான் சீரியஸா நான் ஸ்போர்ட்டிங் ஃபாலோ பண்ணதுனால தான் சொல்றேன். ஸ்போர்ட்டிங் வில் கோ டு தி செமிஃபைனல்ஸ். நீ வேணா பாரு. அவ்வளவுதான் துப்பறிவாளன் பயங்கரமா சொல்லிட்டான். பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்டா You இருக்கு. heard it first here. நிறைய ஊழ இட்டு விடுச்சிரோ, நீங்க என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறேன். இல்ல, நம்ம இதுதான் first சிரிச்சிட்டு video இருந்தோம். எடுத்து ஆர்சனல் firstல cut பண்ணி போட போறேன். இல்ல எனக்கு வந்து ஆர்சனல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேட்சை கில் பண்றவானுங்கன்னு தோணுதுடா எமிரேட்ஸ்ல. அண்ட் வித் கேப்ரியல் அண்ட் அதர் பீப்புள் ஐ டோன்ட் திங்க் ஸ்போர்ட்டிங் வில்
ஏன்டா நம்ம ஆர்டெட்டா இவன் சிமியோனுக்கு அராம்பால் சொல்லிட்டு இருக்கோம். இஃப் ஆர்டெட்டா டேக்ஸ் த லீட்னா அவன் உண்மையா அராம்பால் ஆடுவான். ஹில் பார்க் தி பஸ், ஹில் க்ளோஸ் அவுட் தி கேம். ஏன்னா நீ பாரு. லீடு எடுக்கலனாலும் 6ஆம் பால் தான் அவனுங்க அது விளையாடுறானுங்க. இல்ல லீடு எடுத்து என்னடா பேசி இல்ல இல்ல அதனால நம்ம ஆடுவான். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஹராம் பால்ங்கிறது இட்ஸ் நாட் அ ராங் திங். ஹராம் பால் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் ஃபுட்பால் விச் ஷுட் பி அப்ரிஷியேட்டட் ஃபார் ஆர்சனல் ஃபேன்ஸ். ஏன்னா இஃப் தே வின்னா இட்ஸ் அ குட் திங் அப்படின்ட்டுன்னு என்ன சொல்ல சரி வைக்கிறாங்க. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸோ ஒரே ஒரு ஸ்டாட் நெக்ஸ்ட் வீக் என்னென்ன டீம் எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் எக்ஸைட்டிங் சாம்பியன்ஸ் லீக் வீக்கெண்டுங்க. ஏன்னா நம்மளோட எல்லா ஃபுட்பால் சீசனும் ஒரு மாதிரி பென்னல்டிமேட்டா மூமெண்ட்ல இருக்கு. யார் யார் எங்கெங்க முடிப்பாங்க. பிரீமியர் லீக் வர 5 சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ்னு கேள்விப்பட்டோம். யாரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ நான் சந்தோஷப்படுறேன். ப்ரொவைடட் நாங்க 6வது முடிக்க மாட்டோம்ட்டு. அது நம்பிக்கை கூட வேற நடக்க வாய்ப்பு வச்சிருக்கான் இருக்கு. பாரு 5வது முடிப்பான்ட்டுன்னு. எவர்டனு, பிரெட்ஃபோர்ட்லாம் 2 பாயிண்ட் வித்தியாசத்துல இருக்கிறானுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த இவரு 5வது முடிப்பாருன்னு மொமெண்டோடான்றான்டா. டேய் 5வது முடிப்போம்டா. நான் கேவலம் தான். அவ்வளோ கேவலம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு டீம். நீ பாரு வேணா. சரி ஓகே. வீடியோ க்ளோஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக். நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க எந்த மேட்ச் உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சு? யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு? யார் ஸ்டார் பெர்ஃபார்மர்? கம்பேக் குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? டைட்டில் யார் ஜெயிப்பாங்க? அப்படின்ற எல்லா விஷயங்களும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு வழியா 1K பேஜ் 1K ஃபாலோவர்ஸ் தாண்டிடுச்சு. ஸோ அது லாஸ்ட் வீக் வீடியோல சொன்னாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ நாங்க லைவ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ஸ்ல. ஸோ வாட்ச் அவர் ஸ்பேஸ் எங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. எங்க கண்டென்ட் இன்னும் ஃப்ரீக்வெண்டா போட ட்ரை பண்றோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.